இங்கிலீஷ்ல வாண்ட்ன்ற வார்த்தைக்கு தமிழ்ல நெறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, விரும்பு. ஒன்றுக்கு ஆசைப்படு, ஒன்றை விரும்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அந்த விரும்புன்ற வார்த்தைய நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் பாருங்க. வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ நவ்? வாட் டூ யூ வாண்ட் மீ டு டூ நவ்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இப்ப என்னதான் செய்யணும் உனக்கு? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதத்தான் இங்கிலீஷ்ல வாட் டூ யூ வாண்ட் மீ டு டூ நவ்? அப்படின்னு சொல்லலாம். ஹவ் டு யூ ஈவன் வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன்? நான் எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் உனக்கு? நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண நீ விரும்புற? அப்படின்றது தான் பேச்சு வழக்குல நம்ம இப்படி கேட்குறோம். இப்ப தமிழ் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் எப்போ வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கணும்? நான் எப்போ வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்க நீ விரும்புற? அப்படின்றது தான் நம்ம இப்படி கேட்குறோம். இது இங்கிலீஷ்ல when do you want me to come and pick you up அப்படின்னு கேட்கலாம். நான் உன்னை எங்கே ட்ராப் பண்ணணும் உனக்கு? நான் உன்னை எங்கே ட்ராப் பண்ண நீ விரும்புற? அப்படின்றத தான் இப்படி சொல்கிறோம். இது இங்கிலீஷ்ல where do you want me to drop you? லாஸ்ட் ஒன், நான் யாரை தான் இன்வைட் பண்ணணும் உனக்கு? இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு இப்போ நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள்.